கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பெரியவர்கள், மேன்மையானவர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் குன்றில் இருக்கிற பட்டணம். நீங்கள் ஒரு யோசேப்பு, நீங்கள் ஒரு தானியேல், நீங்கள் ஒரு எஸ்தர், நீங்கள் ஒரு பேதுரு, நீங்கள் ஒரு பவுல். நீங்கள் இந்த தேசத்துக்கு, சபைக்கு தேவையானவர்கள். உங்களை அப்படியே கர்த்தர் நடத்துவது நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் புரட்டி போட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோட திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்கப்படினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய கிருபை எனக்கு அதிசயமாய் விளங்கப்படினார். அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி சங்கீதக்காரன் சொல்றதை பார்க்குறோம். அவருடைய கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணுவார். கிருபை முக்கியமானது, தெய்வ கிருபை. நம்ம படிக்கணும், முயற்சி பண்ணணும் வேலைக்கு, அவனுடைய கிருபை சார்ந்திருக்கணும். நம்ம கர்த்தர் ஊழியத்தை அழைச்சிருந்தா நம்ம ஊழியத்தை பற்றி அறியணும், பைபிளை படிக்கணும், திட்டமிடணும், நல்லா உழைக்கணும். ஆனால் கிருபை சார்ந்திருக்கணும். நம்ம உழைப்பையும் நம்ம படிப்பையும் அறிவு மட்டும் சார்ந்திருக்கக்கூடாது. அவருடைய கிருபை சார்ந்திருக்கணும். அதாவது நம்ம என்ன செய்தாலும் அது ஆசுரமாக மாற செய்கிறது அவருடைய கிருபை தான். அவருடைய இரக்கம் தான் என்கிற நம்ம புரியணும். அதை புரிஞ்சாதான் மேன்மை. யோசேப்புக்கு சொப்பனும் தரிசனம் பார்க்கிற அறிவெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதை விளக்கம் சொல்கிறதுக்கான அறிவும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எல்லாரும் போற்றி இருக்கலாம். ஆனால் ஒன்று, யோசேப்பு மேலே தேவன் கிருபை வச்சுருந்தாரு. தான் கிருபை தெய்வம் கிடைக்கும்படி செய்தது தான். சிறைச்சாலைக்கு போகும்போது அங்கே கிருபை கிடைக்கும்படிக்கு செய்கிறான், தயவு கிடைக்கும்படிக்கு செய்கிறான். அதான் பெரிய காரியம். தானியேலுக்கு அறிவும் புத்தி இருந்துச்சு, கர்த்தர் கொடுத்தது தான். ஆனால் பிரதானிகளும் தலைவரிடத்தில் தயவு இறக்கமும் கிடைக்கலைன்னா அவ்வளோதான், அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க முடியாது. போஜனத்தில் எல்லாம் அசுத்தமான உள்ளே போயிருக்கும், தீட்டுப்பட்டிருப்பாங்க. அதுக்கு தயவு தான் முக்கியமாக இருந்துச்சு. அதனால் கர்த்தர் இந்த நாளில் கிருபையை அதிசயம் வழங்க பண்ணுவார். அந்த கிருபையினால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை பார்ப்பீங்க. எங்கே போனாலும் தயவு, எங்கே போனாலும் இறக்கம். நீங்கள் சொல்லுவீங்க, இது என்னுடைய அறிவு கேட்டாது, இதன் படிப்பு சார்ந்ததல்ல, என்னுடைய உழைப்பு சார்ந்ததல்ல, என்னுடைய ஞானத்தை சார்ந்ததல்ல, என் ஆழ்பலத்தை சார்ந்தோன்னா எனக்கு இந்த அளவுக்கு வரலை. ஏசப்பாவோட கிருபையினால் நான் இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறேங்கிறத இங்கே சாட்சி அறிவிக்க போகிறீங்க. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஏசப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையை அதிசயமாய் நீர் விளங்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீர் அதிசயமாய் கிருபையை வழங்க பண்ணுவீரா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உடைய கிருபையை வெளிப்படுத்தாமல் எதுவுமே சக்ஸஸாக முடியாது, எதுவுமே மேன்மையாக முடியாது. அதனால் உடைய கிருபையை நம்பாமல், உண்மை நம்பாமல், எங்களுக்கு படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, அழகு இருக்குன்னு அதை மட்டும் நம்பி போய் ஏமாந்தவர்களுக்கு நீர் அதை உணர்த்தி சொல்லிக் கொடுத்து அது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு உம்முடைய கிருபை சார்ந்திருக்க கிருபை தாரும். அற்புதம் செய்யும். இப்படி நோய்வாய்ப்பட்டவங்களை சுகமாக்கும், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கும், கடன் பாரங்கள் விலகட்டும். என்னுடைய பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பை அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.